ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 14 வாசிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தின் நீர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா இடையூறுகளையும், எல்லா கவனச்சிதறல்களையும், எல்லா தடைகளையும் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஐயா, இன்றைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்வதற்கு சித்தம் வைத்திருக்கிறீரோ நீர் செய்கிறதை எவரும் தடுக்க முடியாதே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய சிந்தையும் வசனத்தின் மேலே பதியட்டும். புல் உலரும், பூ உதிரும். உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம் பக்கத்திலே நாங்கள் நெருங்கி சேரச் செய்வீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே பெருகச் செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே. இந்த 22வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திலே நம்ம நிறைய செய்திகளை பார்த்துட்டோம். எப்படி ஈசாக்கு என்ற அந்த மனிதன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல அடையாளமா இருக்கிறான் என்று நிறைய நம்ம தியானிச்சிட்டோம். நிறைய முறை நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு நாம அந்த ஒப்புமைக்குள்ளாக போகல. முடிஞ்சா இன்னொரு நாள் நம்ம அதை இன்னும் விலாவாரியாக பார்க்கலாம். போன வாரத்தில் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நாம இந்த ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். இந்த ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் ஐ ஆம் யுவர் ஷீல்ட் அண்ட் யுவர் கிரேட் ரிவார்டு என்று கர்த்தர் சொன்னதை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நாம் தியானிக்க போறோம். ரொம்ப முக்கியமான காரியங்கள் கவனிக்கணும். நான் ஒரு 2-3 நாட்களாகவே இந்த வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி இவைகளெல்லாம் இவ்வளவு நாளா கவனிக்காம இருக்கிறோம்? அன்லஸ் அண்ட் அன்டில் ஆண்டவர் நமக்கு ரிவீல் பண்ணாதான் சில காரியங்கள் நம்மளால கண்டுகொள்ள முடியும். இந்த வேதம் ஒரு அற்புதமான வேதம். திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கடிதம், அன்பின் கடிதம். ஆண்டவர் என்கிட்ட பேசுறார், ஆண்டவர் என்கிட்ட இதுல பேசுவார். எத்தனை பேர் ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு விரும்புறீங்களோ டெய்லி இதை எடுத்து வாசிங்க. இது இரவும் பகலும் உங்களுடைய தியானமா மாறட்டும். மாறினாலே நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். ஆமென். ரொம்ப பெருசெல்லாம் முட்டிக்கலாம் வேண்டாம். இது உங்களுடைய தியானமா மாறும் என்று சொன்னால் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வாய்க்கும். போன வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். அந்த 15வது அதிகாரம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு, இந்த காரியங்கள் சம்பவித்த பின்பு. அந்த 15வது அதிகாரம் இவைகளுக்கு பின்புன்னு தொடங்குது. இந்த 22வது அதிகாரமும் அதே மாதிரி தான் தொடங்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முக்கியமான சம்பவங்கள் 12வது அதிகாரத்தில் தொடங்குது. 22வது அதிகாரத்தில் ரொம்ப பீக்ல போய் நிற்குது. 23வது அதிகாரத்தில் சாரால் மரிக்கிறாள். அதன் பிறகு 24வது அதிகாரத்தில் பையனுக்கு பெண் தேடுறான். அதெல்லாம் 2வது. இந்த 12வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்ல உச்சகட்டமா சிறப்பா அப்படியே ஆண்டவர் காட்டிட்டே வரார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான். 12வது அதிகாரத்தில் அவன் தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்னன்னு தெரியாமலே தேவன் சொன்னார் என்கிற ஒரு காரணத்திற்காக குடும்பத்தோடு அவன் கிளம்பி வந்துட்டான். அப்போ தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு போடல. லோத்துக்கிட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். அப்பவும் விசுவாசத்தோட தான் செஞ்சான். அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு போடல. ஆனால் நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னாரே, அதை அவன் விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு சொல்லிடுறேன், போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஏன் அந்த ஒரு இடத்துல மாத்திரம் போட்டிருக்கு அப்படின்னா, அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி தேவன் அவனுக்கு, நான் உனக்கு இதை தருவேன், இதை தருவேன்,
இதை செய்வேன்னு சொன்னார். தேவனாலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். இந்த 15வது அதிகாரத்துல தான் நானே உனக்கு இருக்கிறேன். ஒரு அழில சொல்லுவோமா, ஆபிரகாம் நான் தருவது அல்ல, நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்பா இது போதும் விசுவாசிச்சான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தான் 15வது அதிகாரம் தொடங்குது. அதை எந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லி அதற்கு முந்தைய அதிகாரங்கள்ல இருந்து மெல்கிசேதேக்கு முதற்கொண்டு எல்லாமே நம்ம தியானித்தோம். இப்போ இந்த 22வது அதிகாரமும் அதே மாதிரி தான் தொடங்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா அதுக்கு முன்னால் உள்ளதையும் கொஞ்சம் பார்த்துறது நல்லது. இந்த 2 சொற்றொடரும் தான் என்ன ரொம்பவும் யோசிக்க வச்சுது. நான் அதை குறிச்சே யோசிச்சேன். அவனை அழைச்சிட்டார்ல, 12வது அதிகாரத்தில் அவனை அழைத்தார், அவன் கீழ்ப்படிஞ்சான். அவன் தொடங்கின உடனே அவங்கிட்ட எல்லாத்தையும் கர்த்தர் முடிச்சிடல, அவனை கடைசி வரையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவாக்கி 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 தாம் என்ன நோக்கத்தோடு அவனை அழைத்தாரோ அந்த அழைப்பை முற்றிலுமாக அவனில் நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியை தொடங்கினவர், கிறிஸ்துவின் நாள் புரியும் முடிய நடத்தி வருவார் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்கிறபடினால் கரங்களை உயர்த்தி சத்தம் அலையிலே சொல்லுவோமா, அவர் தொடங்கினார், அவர் கண்டிப்பா முடிப்பார். இந்த ஆபிரகாம் நம் விசுவாசிகளாகி நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் தான். விசுவாசம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் வேற யாரையும் வைக்கல, அவனை கொண்டு வந்தா முன்னால நிறுத்துறார். ஆனால் இந்த விசுவாசிகளுக்கு எல்லாம் தகப்பனாய் இருந்த இந்த ஆபிரகாம் வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டான்னு பாத்தீங்கன்னா 100% கிடையாது. நான் ரொம்ப நாள் கவனிக்காம விட்ட வசனங்கள், கர்த்தர் வெளிப்படுத்தாம இருந்த காரியங்கள், சில காரியங்கள் எனக்கு ரொம்ப ஷாக்காவே இருந்துச்சு. ஒருவேளை நான் சொன்னேன், என்னங்க நீங்க ஆபிரகாமை ரொம்ப மட்டுப்படுத்தி பேசுறீங்க. திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு நாளும் ஆபிரகாமை நான் உயர்த்தி பேச விரும்பல, ஆபிரகாமினுடைய தேவனை நான் உயர்த்தி பேச விரும்புறேன். ஒரு வழியில சொல்லுவோமா, ஆபிரகாம் என்கிற மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் விசுவாச வீரன். ஆண்டவர் அவனுக்கு அந்த பேரை கொடுத்துட்டாரு. நீ அதே ஸ்டேட்டஸ்ல ஒண்ணு வைக்க விரும்புறேன் ஆபிரகாம் சொல்லிட்டு கர்த்தர் வச்சாரு. ஆனால் அவன் வாழ்க்கையில் அத்தனை சறுக்கல், அத்தனை குறைகள். எதற்கு இதை சொல்றேன், தேவன் நம்மையும் அதே விதத்துல தான் பாக்குறாரு. சறுக்கல் இருக்கு பிரதர், சறுக்கலே இருந்துராதீங்க. இவன் சறுக்குனான் தான், ஆனால் தேவனுடைய சத்தம் கேட்ட உடனே அவருக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு கரெக்டான விதத்துல ட்ராக் ஏறினா. அதனால தான் கர்த்தர் அவனுக்கு அந்த நல்ல பேரை அவனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் வேற சொல்றார். ஆமென். நல்ல தேவன். எதற்கு சொல்றேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில அழைப்பை கொடுத்துட்டார் பிரதர், நான் அழைப்புக்குள்ள வந்துட்டேன் பிரதர், என்கிட்ட மொத்தமா பண்டில் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே பிரதர். தேவன் ஒரு நாளும் செய்யவே மாட்டாரு. ஆனால் உங்களுக்கு எனக்கு எந்த நன்மைகளை எந்த காரியங்களை முன்குறித்தாரோ நாம சாவறதுக்குள்ள எல்லாவற்றையும் அதினதன் காலத்திலே ரொம்ப நேர்த்தியா நமக்கு தந்து தான் முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சார்லஸ் ஸ்பர்ஜன் என்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன். அவர் ஒரு சம்பவத்தை எழுதினார். நேற்று உட்கார்ந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வாசிச்சிட்டு இருந்தேன். அவர் சொன்ன சம்பவம், இந்த சார்லஸ் ஸ்பர்ஜனுடைய நண்பர், அவர் ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் அவரிடத்துல ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து சொன்னாரு, கஷ்டப்படுகிற ஒரு ஊழியனுக்கு இதை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகையை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ஊழியக்காரர் கையில பணத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய தொகை. ஆனா அவர் சொல்லிட்டார் ஒரு ஊழியனுக்கு கொடுக்கணும். உடனே இவருக்கு கரெக்டா ஒரு ஊழியக்காரருடைய ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்த உடனே இவர்கிட்ட மொத்தமா தூக்கி கொடுத்தா கூட அவருக்கு என்ன செய்யணும் தெரியாது, அவர் சரியா செலவழிக்க தெரியாது. ஏன்னா அந்த ஊழியக்காரர் மேல இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப கரிசனை, மொத்தமா தூக்கி கொடுக்க முடியாது. அதனால இவர் முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு அமௌண்ட் எடுத்து அவர் அனுப்புறார். அனுப்பும் பொழுது கவர்ல மோர் டு ஃபாலோ பின்னால இன்னும் வருது. கவனிங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. முதல்ல 1 லட்சம் ரூபாய் அனுப்பும் பொழுது கவர்ல மோர் டு ஃபாலோ பின்னால இன்னும் வருது. அடுத்த கொஞ்ச நாளைக்குள்ள இன்னொரு கவர், அதுல அண்ட் மோர் டு ஃபாலோ, இப்ப இன்னும் கொஞ்சம் வருது. அடுத்த கொஞ்ச நாளைக்குள்ள இன்னொரு கவர், மோர் டு ஃபாலோ. எதற்கு இதை சொல்றேன், கொடுத்து முடிக்கிற வரையிலும் அவர் மோர் டு ஃபாலோ, மோர் டு ஃபாலோ. எது அவருடைய கையில போய் சேர வேண்டி இருந்ததோ எல்லாவற்றையும் கொடுத்து முடித்தார். மோர் டு ஃபாலோ, மோர் டு ஃபாலோ, மோர் டு ஃபாலோ. இன்னைக்கு
ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அதை தான் சொல்றாரு. பஸ்டி, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உனக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை தந்துட்டேன், மோர் டு ஃபாலோ. எப்ப உன்னை சபைகளை கொண்டு வந்துட்டேன், உன்னை அபிஷேகித்துட்டேன், உடனே அதோடு முடிஞ்சிடறது இல்ல. மோர் டு ஃபாலோ. நீ சறுக்கத்தான் செய்யற, உன்னை நான் தூக்கி எடுக்கிறேன். பின்னால எழுதுவார் மோர் டு ஃபாலோ. எது வரைக்கும் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த பூமியில ஓட்டத்தை முடிச்சு சாகும் பொழுது கூட ஆண்டவர் முடிஞ்சிட்டு சொல்ல மாட்டார், ஏ பஸ்டின் அண்ட் மோர் டு ஃபாலோ. கல்ற தோட்டத்தோட உன் வாழ்க்கை முடிய போறதில்ல. அதன் பிறகு நித்தியமா என் கூட வாழ போகிற எல்லாம் நல்ல ஆண்டவர் இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால உண்டான புண்ணியம். எல்லாரும் கரங்கள் ஒரு திரளில சொல்லுவோமா? இந்த ஆபிரகாமுக்கு கூட அதே மாதிரி தான் கொண்டு வந்தார் பாருங்க. 12 தொடங்குறாரு, அவன் சறுக்கிறான், தூக்கி எடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, மறுபடியும் அவன் விசுவாசிக்கிறான், மறுபடியும் ஒரு மாதிரி போறாரு, மோர் டு ஃபாலோ, மறுபடியும் கொண்டு வராரு. நான் யோசிச்சு பார்த்தேன் நேத்து, இந்த ஆண்டவர் ஒருத்தனை பிடிக்கணும்னு நினைச்சிட்டாருனா, இந்த ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருனா, அவன் எங்க போனாலும் சரி புரட்ட போட்டாலும் இழுத்துட்டு வந்துடுறாரு. என்ன அன்பு நம்ம மேல அவருக்கு தான். என்ன ஒரு அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்புனா கூட சில பெற்றோர் தாய் தகப்பன்மார் கூட பாருங்க, பிள்ளைங்க ரொம்ப போச்சுன்னா வெறுத்து போயிருதுங்க. இதுங்களே என்ன கெட்டு போ. ஆனா இவர் ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை. சரி, இந்த ஆபிரகாமனுடைய விசுவாசம் எப்படி வித்தியாசமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் பல நேரங்கள் ஆபிரகாமை வந்து சந்திச்சார். பல நேரங்கள்ல. ஏன் முதன் முறையா அவனை ஊர் என்ற தேசத்திலிருந்து கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைக்கும் பொழுது தேவன் அற்புதத்தை காட்டி அழைச்சாரா, அற்புதத்தை காட்டாம அழைச்சாரா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேருங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. சில பேர் கேட்பாங்க, எப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சார், அதனால நான் சபைக்குள்ள வந்தேன்ப்பா, அப்படித்தான்ப்பா ரட்சிக்கப்பட்டேன், அப்படித்தானே சொல்லுவோம். இந்த ஆபிரகாம் என்கிற மனுஷனுக்கு தேவன் ஒரு அற்புதத்தையும் காட்டவே இல்லை. வந்தாரு, வேதம் சொல்கிறது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அப்போஸ்தலர் 7 வாசிக்கிறோம். தேவன் அப்படித்தான் சொல்றோம், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார்ப்பா. மகிமையின் தேவன் தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனார், அவ்வளவுதான். நீர் யாருன்னு கேட்கல. சரி, மற்றவங்க கேட்கற மாதிரி இந்த கிதியோன் கேட்ட மாதிரி கேட்கல, வேற யார் கேட்ட மாதிரி தாவீது எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பின்னு சொன்னான், அப்படியும் அவன் கேட்கல. போருன்னு சொன்னாரு, எப்படி பேசினாரோ எனக்கு தெரியாது, உடனடியாக அப்படி கிளம்பி போயிட்டான். கர்த்தருடைய பிள்ளைங்க, நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை காட்டியும் அற்புதத்தை காட்டுன்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தேவன் அதை ஒரு நாள் விரும்புகிறதே இல்லை. உங்களுக்கு வார்த்தை வந்துச்சுன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் நம்புவேன், அவர் சொல்லிட்டாரு, அதனால நான் அதை பிடிச்சுப்பேன்னு அந்த விசுவாசத்துக்குள்ள யார் வருகிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் தேவன் நம்புவார். ஆமென். யோவான் 2வது அதிகாரம் கடைசி வசனத்துல அதான் வாசிக்கும். 23வது வசனத்துல, அவர் செய்த அற்புதத்தை கண்டு அநேகர் அவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள், ஆனாலும் அவர்கள் எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி அவர் இணங்கவே இல்லை. இவங்கெல்லாம் அவரை நம்பினாங்க, அவரு அவங்கள நம்பவே இல்லை. ஏன்? அற்புதத்தை கண்டு பார்க்கிறவங்க எல்லாம் பாருங்க எமோஷனலா வந்துருவாங்க, ரொம்ப நாளைக்கு ஆழமாக வேறொன்று நிற்கிறதே இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் வசனத்தை சார்ந்திருந்தபடினாலே, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நம்பி இருந்தபடினாலே எல்லா சூழலிலும் அவனால தேவனை சார்ந்து வாழ முடிந்தது. ஆமென். உங்களுக்கு வேணா ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. அந்த அற்புதத்தை பார்த்துட்டு இருக்க ரொம்ப நாளைக்கு நிக்க மாட்டாங்கன்னு எதுக்கு நான் சொல்றேன்? சங்கீதம் 106 வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். சங்கீதம் 106 12 13 வசனங்களை வாசிங்க. Psalm 106 12 and 13. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சாங்க. எப்ப தெரியுமா விசுவாசிச்சாங்க? அப்பொழுது விசுவாசித்தார்கள். எப்பொழுது? வாசிங்க. பாடினார்கள். கவனிங்க, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அப்பொழுதுனா எப்பொழுது கேட்கணும். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, எகிப்தியர்ல ஒருவர் மீந்திருக்கல. கண்ணால பார்த்த உடனே தான் வார்த்தையில் விசுவாசம் வருது. எப்பங்க பாட முடியுது? எப்பங்க தேவன் பெரியவருங்க, ஐயோ ஒரு வார்த்தையில எவ்வளவு உண்மையில் எப்ப சொல்லுது? கண்ணால பார்த்ததுனால. அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. கண்டதை நம்புறதுக்கு எதுக்குங்க விசுவாசம்? வசனம் சொல்லுது. வசனம் அதற்கு பிறகு வாசிக்கிறோம் 13வது. ஆனாலும் அவருடைய கிரியைகளை, அவர் செய்த அற்புதங்களை சீக்கிரத்திலே மறந்தார்கள். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கவே கூடாது. சரி, இந்த ஆபிரகாம் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, ஒரு பர்சன் டு பர்சன், தனிப்பட்ட விதத்துல நான் அவரை அறிஞ்சிருக்கிறேங்க. ஏன்னா 2 பேரும் அப்பப்போ ஒன்னா நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு.
எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அதான் ரொம்ப பியூட்டி. என் சிநேகிதனாகி ஆபிரகாம் அப்போ சொல்லுவார் பார்ப்போம். நாங்க ரெண்டு பேரும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. எப்ப சொல்லுவாங்க பார்ப்போம்? ஒருத்தரை நீங்க 20 வருஷம் பார்க்கவே இல்லை, 10 வருஷம் பார்க்கவே இல்லை, 1 வருஷம் கூட பார்க்கல, பேசலன்னா நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எப்போ சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? நாங்க டெய்லி பேசிப்போம், மணிக்கணக்கில் பேசிப்போம். அதுக்கு பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆண்டவர் என்னுடைய சிநேகிதனை நான் அவனுக்கு செய்ய போகிறதை மறைப்பேனோன்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன அர்த்தம்? நான் பேசுறதா அவனுக்கு நல்லா புரியும். நீங்க தயவு செய்து இந்த வாரத்துக்குள்ளேயாவது 12வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரத்துக்குள்ள ஃபுல்லா வாசி முடிச்சிருங்க, உங்களுக்கு புரியும். எவ்வளவு அழகா ஆபிரகாமுடைய செவிகள் தேவனுக்கு நேரா டியூன் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னு பாருங்க. எவ்வளவு அழகா தேவனுக்கு நேரா அவன் இது தேவன் தான் பேசுறாருன்னு எவ்வளவு அழகா அவனால கிரகிக்க முடிஞ்சது, எவ்வளவு அழகா அவனால புரிந்து கொள்ள முடிஞ்சது. அவனுக்கு தேவன் ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் தேவன் தான் இதற்கு சொல்றாரு, அவருடைய சத்தம் தான் சொல்லிட்டு 100% திட்டமும் தெளிவுமா அதற்கு வசனத்தை கேட்டு அவனால முன்னேறி போக முடிஞ்சது. நமக்கு ஒரு டவுட் வந்துடும், இன்னைக்கு இப்பவே வந்து ஆண்டவர் பேசுறாருன்னு வச்சுங்களேன், உங்க மனசுல பேசுறாரோ இல்ல வசனத்திலிருந்து பேசுறாரோ, ஓ கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார் பிரதர், ஆனா உள்ள டவுட் இருக்கும், கர்த்தர் தான் பேசினாரா, இது செய்யலாமா? புள்ளைய விட்டுருங்க. நீங்க உங்க வீட்டுல இதுதான் ரொம்ப ப்ரெஷியஸ் நினைச்சிட்டு ஒண்ணு இருப்பீங்க, நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ ஆராதனை முடியும் பொழுது நேரம் ஆண்டவர் உங்கள்கிட்ட வர்றாரு, நீங்க வாசல் போகும்பொழுது, ஏய் இதை கொண்டு போய் பலிபீடத்துல இங்கன்னு சொன்னா நீங்க உடனே ஐயோ பிரதர் பாரு ரொம்ப ஒரு ஆசையா பேசுறாருன்னு நினைச்சிட்டு போறீங்க. எங்கேயாவது கொண்டு போய் குடுங்க சொல்றாருன்னு வச்சுக்கீங்களேன், கர்த்தர் தான் சொல்றாங்க 100%. நீங்க நினைப்பீங்க இது ஏதோ மனசுல வர்ற எண்ணங்க. ஆபிரகாமுக்கு ஒரு நாளும் வரவே இல்லை. நான் இன்ட்ரோடக்ஷன்ல தான் நினைக்கிறேன், நம்ம செய்திக்கு போயிடலாம். இந்த ஆபிரகாமை குறித்து இன்னைக்கு வாசம் எபிரேயர் 11வது அதிகாரத்துல சாப்டர் 11 8ல இருந்து 19 வரையான வசனங்கள்ல இவன் வாழ்க்கையில 4 இடங்களிலே பை ஃபெய்த்னு போட்டிருக்கு. 4 இடங்களிலே விசுவாசத்தினாலே அதுல ஏசு அப்படி வாசிடலாமா? அந்த வசனங்களை மாத்திரம் வாசிடலாம். 4 சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான 4 சம்பவங்கள். அதுல 4வது சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது. என்ன? 8வது வசனம் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம். புறப்பட்டு போற இடம் தெரியாது, அதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. அடுத்தது 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சந்தரிச்சு. அது ரொம்ப முக்கியம். நான் நல்லா கோட்டை கட்டி வாழ்றேங்க, அது என் விசுவாசத்தினால உண்டாச்சு நீங்க சொன்னீங்கன்னா, ஆபிரகாமுடைய விஷயம் வேற மாதிரி சொல்லுது. என்னன்னா, தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தா கூட பரதேசியை போல அவன் சஞ்சரித்தானா. பை ஃபெய்த் 11வது வசனம், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்ந்த வார்த்தை, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கற்பந்தரிக்க பலனடைந்தா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 17வது வசனம், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் போட்டிருக்கு. கவனிங்க, ஒப்பு கொடுக்க போனான்னு போடல, offered him as sacrifice போட்டிருக்கு. offered him பலியாக ஒப்பு கொடுத்தான். என்ன அர்த்தம்? தேவன் ஈசாக்க தப்புவிச்சா கூட ஆபிரகாமை பொறுத்தவரையிலும் ஈசாக்கு செத்துட்டான், அதான் அர்த்தம். ஆபிரகாமனுடைய எண்ணத்திலிருந்து ஈசாக்கு முற்றிலுமாக வேறற்புண்டு போனான், அதனாலதான் போட்டிருக்க பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனா மனசுக்குள்ள மட்டும் விசுவாசம் இருந்துச்சு. ஈசாக்கு போனா என்னங்க, தேவன் வாக்கு பண்ணினவர், அவர் மரித்தோரையும் உயிரோடு எழும்பச் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்கள் ஒருத்தி சத்தமா உரலில சொல்லுவோமா? தேவன் எப்ப பேசினாலும் அவனால நல்லா புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால தான் அவன் தேவனை விசுவாசித்தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் அவனை குறித்து எழுதுறார். ஏசாயா 51வது அதிகாரத்துல கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஏற்கனவே நம்ம அதை தியானித்து இருக்கிறோம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாக இருந்த பொழுது நான் அவனை அழைத்தேன், அவனை பெரிய ஜாதியாக்கினேன், உன் வாழ்க்கையில் இதை அற்புதத்தில் என்னால செய்ய முடியாதான்னு கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, இன்றைக்கு நாங்கெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோங்க, எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லிட்டு நாம நினைப்போமே, ஆனால் ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த விசுவாசம் நமக்குள் இல்லை என்று சொன்னால், வெறுமனே இன்னைக்கு இருக்கிறான் பாருங்க இஸ்ரவேலர்கள், அவனை போலதான் நாம இருப்போமே தவிர
நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறவே முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லிட்டு உலகத்தால் அறியப்பட்டவர்கள். அவன் ஜீன் ரத்த உறவுல தான் அப்படி வர்றான். நாம் ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களிலும் சிறந்தவர்களாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. ஏன் அவன் இன்ன வரைக்கும் இயேசு முழுசா நம்பவே இல்லை. நான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றான். ஆண்டவரை அவர்களை கடிந்து கொள்வதை பார்க்க முடியும். இன்ட்ரோடக்ஷன் அதை பார்த்திடலாம். யோவான் 8வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஜான் சாப்டர் 8 verses 37 to 40. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று எனக்கு தெரியும். உன் ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு, நீயும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிற. ஆனாலும் உங்களுக்குள்ளே என்னுடைய வார்த்தை, என்னுடைய உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். 39வது வசனம். ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள் அவர்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமினுடைய கிரியை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனிதனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இன்னொரு விதத்தில் ஆண்டவர் அவளிடத்தில் இடத்துல சொன்னாரு, ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததின்னு பேசிக்கிட்டே இருக்கிறிய, நீ உண்மையில ஆபிரகாமின் சந்ததியா இருக்கணும்னு சொன்னா என் வார்த்தை ஒன்ன இருக்கணும். என் வார்த்தை நீ என்னைக்கு விசுவாசிக்கிற அப்பதான் ஆபிரகாமன் சந்ததி, இல்லைன்னா சும்மா மேற்போக்கா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதுக்கு தேவனுடைய மனக்கண்களை திறந்தார். நாமே உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லுவோமா? ஆமென். சரி, முதலாவது குறிப்பு, தேவன் மேல நாம வைத்திருக்கிற பக்தி அல்லது விசுவாசம் என்றென்றைக்கும் நிலையானதாக மாறுபடாததாக இருக்கணும். நான் சில வசனங்களை உங்களுக்கு காட்டிடுறேன், கொஞ்சம் ஷாக்கா கூட இருக்கும். சரியா? உதாரணத்திற்கு நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாமிட்ட ஆண்டவர் நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னாரு 15வது அதிகாரத்துல. 12வது அதிகாரத்துல சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. 13வது அதிகாரத்தினுடைய பின்பக்கத்துல கடற்கரை மணலத்தனையா உன்னுடைய சந்ததி இருக்கும்பா, நீ தேசத்து நீளமாக எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு நான் தந்துருவேன் வேற சொன்னாரு. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்துச்சுனாலும் கூட ஒவ்வொரு முறையும் தேவன் வாக்கு பண்ணும் பொழுதெல்லாம் பின்னால பாத்தீங்கன்னா, நீ இங்க இருன்னு சொன்னா ஐயா எகிப்துக்கு போயிருப்பாரு. நான் உனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறேன், உனக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொன்ன பிறகு கூட இவன் திரும்ப திரும்ப அப்படியே சறுக்கிக்கிட்டே இருக்கிறான், கூட நடக்கிறான், சத்தத்தை கேட்கிறான், சரியா புரிஞ்சிக்க முடியல. இப்ப 17வது அதிகாரத்துல ஆண்டவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துரு. என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படிதானே சொல்றாரு. முதல்ல வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆபிரகாம் அவனுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. 75 வயசுல இவனை பிடிச்சது இன்னும் 24 வருஷம் அப்படியே இழுத்துக்கிட்டே வர்றாரு. இவன் முன்னால போறான், பின்னால போறான், சைட்ல போறான், அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன வார்த்தை கவனிங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. இன்னொரு விதத்துல சொல்றதா எச்சரிக்கை, ஆபிரகாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. என்ன அப்பப்ப சும்மா அப்படி வழி போயிட்டே இருக்கிற. இவனுக்கு நிறைய குழப்பம். அதுவா இருக்குமோ, ஆண்டவர் இதை பத்தி சொல்லிருப்பாரோ, தேவன் சொல்லிட்டாரு. அதனாலதான் சொன்னேன், லோத்துவே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தான். கரெக்டா ஆண்டவர் லோத்துக்கு ஒரு கத்திரி போட்டா அனுப்பிச்சிட்டார். அடுத்து எலியேசர் தான் எனக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், எலியேசர் இல்ல. இப்ப அடுத்து ஜெபம் என்ன தெரியுமா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பழைக்கட்டும். உனக்கு ஈசாக்க சொல்றேன்யா. ஆண்டவரே, இஸ்மவேல் அவன் தான் நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் சந்ததி இஸ்மவேல் தான் ஆண்டவரே, என் சந்ததி இஸ்மவேல் தான். ஆண்டவர் அதனாலதான் சொல்லிட்டார், இங்க பாருப்பா, இந்த பேச்செல்லாம் வச்சுக்காத, நான் உன் லைஃப்ல இதைத்தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், இதைத்தான் நான் செய்ய போறேன். ஒரு அலையில சொல்லுவோமா? இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, 22வது அதிகாரத்துல ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்கு. ஆனா அந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா 21வது அதிகாரத்துக்கு அப்படி கொஞ்சம் வாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. 21வது அதிகாரம். 21வது அதிகாரத்துல என்ன நடக்குது? ஈசாக்கு பிறந்தாச்சு,
ஈசாக்கு பிறந்த பிறகு இவன் வீட்டுல ஏற்கனவே இருக்கு பாருங்க, மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் ஈசாக்க பார்த்து கிண்டல் பண்றத அம்மா சாரால் பார்த்துட்டா. சாதாரண உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க பிரதர் சிஸ்டர், நீங்க மாம்சத்துல இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே வராது. என்றைக்கு உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய காரியம் உயிர் பெறுகிறதோ அன்னைக்கு ஒரு போராட்டம் வந்துதான் தீரும். நீங்க வேணா கலாத்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது அதுதான் திரும்ப திரும்ப எழுதுறாரு. எப்பா இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆகார் அவள் மாம்சத்திற்குரியவள், ஈசாக்கு அவன் ஆவிக்குரியவன். ரெண்டு போராட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு போராட்டமே வரலன்னு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நான் என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்தேனோ அன்னைக்கு இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனை வந்துகிட்டே இருந்த உடனே நேரம் ஆண்டவர்கிட்ட போன ஆண்டவர்னு சொல்லிட்டாரு, எப்பா ஒன்னு ஈவிரக்கமே பார்க்காத, இஸ்மவேலை துரத்திரு. கர்த்தரை பிள்ளைங்க கவனிங்க, தேவன் ஒரு நாளும் மாம்சமான கிரிகள் மேல இரக்கம் பாராட்டுகிறவர் அல்ல. ஒருவேளை உங்களுக்குள்ளதான் இருந்து பிறந்துச்சு பிரதர், கர்த்தர் சொல்ற அனுப்பிச்சிரு, வனந்தரத்துக்கு அனுப்பிச்சிரு. நீ வேணா ஜபம் பண்ணா நீ கேட்டியன்றது வேணா, அவனை பெரிய ஜாதி ஆக்கிட்டு போறேன் போட்டும். உனக்குன்னு நான் வாக்கு பண்ணினது ஈசாக்கு மாத்திரம் தான். கரங்களுக்கு சத்தம் அழிலே சொல்லுவோமா? இதெல்லாம் நடந்துச்சு. அதை விட முக்கியமா ஒண்ணு நடக்குது பாருங்க. இப்போ ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய சர்க்கிள் நான் சொல்லுவேன். வாசிங்க 21வது அதிகாரம். இஸ்மவேலை துரத்தியாச்சு, ஆகார் பையனை கூப்பிட்டு போயிட்டா. அதன் பிறகு யார் இவர்களுக்கு எதிர்த்து நின்னார்களோ, அபிமெலேக்கு பெலிஸ்தனுடைய ராஜா அபிமெலேக்கும் சரி, அவன் தளபதி பிகோலும் சரி வந்து ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கையும் பண்ணிட்டாங்க. உடன்படிக்கை பண்ணின பின்பு நடந்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வாசிங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 32 இருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போயிட்டாங்க. 33 ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. இது ஒன்னதான் இன்னைக்கு நான் வலியுறுத்த விரும்புறேன். ஏங்க, தேவனுடைய அழைப்பிற்கு 100% கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் சர்க்கிள் இருந்துச்சு. ஆனால் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் அங்க தங்கிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு 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 இங்கதான் சரிக்கிட்டார் ஐயா, ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். நான் உங்களுக்கு விளக்குறேன், அடுத்த குறிப்பிற்கு போறதுக்குள்ள இதை பார்த்துருவோம். இந்த ஆபிரகாமுக்கு தொடக்கத்திலிருந்து என்ன தெரியுமா பழக்கம்? நீங்க 12வது அதிகாரத்துல வாசிங்க. 12வது அதிகாரத்துல 7வது வசனத்துல வாசிங்கன்னா, அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு என்ன கட்டினா, பேசணும் அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன கட்டினா? 13வது அதிகாரம் 18வது வசனத்துல எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து அங்கே கர்த்தருக்கு என்ன கட்டினா? நல்லா கவனிக்கணும். 12வது அதிகாரத்துல தேவன் அவனை சந்திச்ச உடனே பலிபீடத்தை கட்டினான்னு போட்டிருக்கு. 13வது அதிகாரத்திலையும் அந்த மம்ரேயினுடைய சமபூமியில சேர்ந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆனா பெயர்சபாவுல என்ன தெரியுமா கட்டினான்னு போட்டிருக்கு? குரோவ் அப்படின்ற அந்த வார்த்தை முதல்ல ஆதி ஆகமத்துல அங்கதான் வருது. இந்த தோப்புன்றது என்னதுன்னா, தேவன் முற்றிலுமாக வெறுத்த ஒன்று. கவனிக்கணும், தோப்பு தேவன் முற்றிலுமாக வெறுத்த ஒன்று. தோப்புனா நீங்க நினைப்பீங்க தென்னந்தோப்பா, கரெக்ட், ஏதோ மரங்களை வச்ச தோப்பு. இந்த தோப்புன்னு வர்ற எல்லா இடத்துலையுமே விக்கிரக ஆராதனை உள்ள இருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னாரு, உன் வாழ்க்கையில தோப்பு மாத்திரம் இல்லாமபடி பார்த்துக்கோ. நான் உதாரணத்திற்கு நிறைய வசனங்களை மேலோட்டமா நான் சொல்லிடுறேன், நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உபகமம் 16வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள் நல்லா கவனிக்கணும். கானானியர்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய கொடிதான பழக்கங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எங்கெங்கெல்லாம் விரும்புகிறார்களோ அங்கெல்லாம்
பாகாலுக்கு பலிபீடத்தையும் கட்டுவாங்க. மாத்திரமல்ல, அவர்கள் தோப்பையும் கூட உண்டாக்கி வச்சுக்கிட்டே இருப்பான். தோப்பு குரோவ், ஒவ்வொரு மரத்துக்கும் புடவை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இப்ப வாசிங்க 16, 21, 22 ஆகிய வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்து அண்டையிலே யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். தோப்பே இருக்கக்கூடாது. எனக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம்னா, இவ்வளவு அழகா கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு வந்துகிட்டே இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இப்படி ஆயிட்டானே, அதுதான் கஷ்டம். கவனிங்க, உங்களுக்கு நான் விலைக்கு சொல்லிடுறேன், நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி போகுது, இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்துல அது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவர் யாத்ராகமம் 34:13 எகிப்திலிருந்து அவர்களை கூட்டிட்டு வரும் பொழுதே சொல்றாரு, நீ போகிற அந்த தேசத்துல எங்கெல்லாம் தோப்ப பாக்குறியோ அங்கெல்லாம் தோப்ப வெட்டி போட்டுறணும். உன் வாழ்க்கையிலே தோப்பு என்பதற்கு அதனுடைய நாமம் கூட உச்சரிக்கப்படவே கூடாது. யாத்திராகமம் 34:13 வாசிக்கிறோம். உபாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். உபாகமம் 16:21 வாசிக்கிறோம். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், தோப்பு இருக்க கூடாது உனக்கு, நீ தோப்ப உண்டாக்க கூடாது. ஏன்? கிதியோனோட லைஃப்ல கூட வாசிங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல அவனுடைய தகப்பன் அபியேசியர் செஞ்ச அந்த தோப்ப கிதியோன் நைட்டோட நைட்ட போய் மொத்தமா காலி பண்ணிட்டான். ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணானா, இது வரைக்கும் பலிபீடம் கட்டிட்டே வந்தான். பலிபீடனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆராதனை உடனே, அன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு பிரதர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி, பிரதர் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. நானும் சபையில் அதை தான் பிரதர் சொல்றேன். ஆராதனை என்பது என்ன? நல்ல இனிமையா 4 பாடலை பாடுறது அல்ல. திருமணம் சொல்றேன், 4 பாடல். இன்னைக்கு ஆராதனை பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பிரதர். ஏன்? நல்ல சூப்பரான பாட்டு, அதுதான் ஆராதனை நீங்க நினைச்சீங்க, மறந்துருங்க. அது அல்ல ஆராதனை. அப்ப பாடக்கூடாதா? கண்டிப்பா இனிமையா பாடணும். ஏன் பாடுறோம்? பாடும் பொழுதே இருதயம் உணர்வடையுது. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாகிய கர்த்தரேன் அவரை பாடும் பொழுதே அப்படியே இருதயம் அவர் பக்கத்துல போகுது. என் வாழ்க்கை இன்னும் சரி பண்ணப்படணும். இதுதான் ஆராதனை. ரோமர் 12வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு விதத்துல சொல்றேனே, நான் என்னுடைய வாழ்க்கையை பலிபீடத்துல வைத்திருப்பேனே, ஆனால் என்னால இங்க வந்து பாடாம இருக்கவே முடியாதுங்க. என்னை மீட்டு கொண்டீரே ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்டீரே, நீர் எத்தனை நல்லவர் ஐயா, எத்தனை நல்லவர். என் சரீரத்தை பலிபீடத்துல, என் வாழ்க்கையை பலிபீடத்துல வைக்காம தேவனை பாட முடியுமான்னு அதுவும் பாட முடியும். நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம தேவனுக்கு இனிமையான பாடல்களை பாட முடியுமா? 100% பாட முடியும். இன்னைக்கு சினிமாவில் உள்ளவெல்லாம் வந்துட்டு சூப்பரா வர்ஷிப் பாடலாம் வெளியே வருது, கேட்கறதுக்கு இனிமையா தான் இருக்குது. பாட முடியும், பாட முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அதை விரும்புறதே இல்லை. பாருங்க, ஏன் அன்றைக்கு காயினை கர்த்தர் அங்கீகரிக்கல? வசனம் சொல்லுது, அவன் அங்கீகரிக்கப்படல, அதனால காயின் கொடுத்தது அங்கீகரிக்கப்படல. ஏன் ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டது? விசுவாசம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தபடியினாலே அவன் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிச்சார். இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, வாழ்க்கை முழுசும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம நீங்க என்னதான் வந்து உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, பாடுற ஆண்டவரேன்னு பாடினாலும் தேவனுடைய காதுகளில் அது ஈயத்தை காய்ச்சி ஊத்துனது போல தான் இருக்குமே தவிர, தேவன் ஒரு நாள் நாம இசைக்கிற இசை கருவிகளில் பாடுற பாடகர்களால் இன்னைக்கு மொத்தமா டம்பு டம்முன்னு கரண்டு போயிடுச்சு. ஆனா வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க பாடின பாடல் அவருக்கு அப்படியே தேன் இனிமையா போய் காதுகளில் துணிச்சிருக்கும். ஒரு அழில சொல்லுவோமா? இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை கூட பக்தி அப்பப்போ கொஞ்சம் அப்படியே உலக பிரகாரமா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆராதனை என்பது என்ன? தேவன் என்னிடத்துல எதை விரும்புகிறாரோ அதன்படியே தேவனை ஆராதிக்கிறது தான் ஆராதனை. தவிர எனக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு தேவனை ஆராதிப்போமே ஆனால்
அந்த ஆராதனையை தேவன் ஒரு நாள் அங்கீகரிக்கிறதே இல்லை. கொஞ்சம் சீரியஸாவே நான் பேசுறேன். இன்னைக்கு பிரதர் அவ்வளவு சூப்பர், அங்க அப்படி நடக்குது பிரதர், இங்க அப்படி நடக்குது, நீங்க வேணா பாத்துக்குங்க, நீங்க போய்க்குங்க. இயேசு சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்லும் பொழுது சொன்னாரு, யோவான் 4வது அதிகாரத்துல, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும். தமிழ்ல உண்மையோடும் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ளும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாரியர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமாரியர்கள் அவர்கள் நல்ல சின்சியரா தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆனா எப்படி தேவனை ஆராதிக்கணும்னு தெரியல, ஆவிக்குரிய பிரகாம ஆராதிச்சாங்க, ஆனா அவங்கள்ட்ட சத்தியம் இல்லை. யூதர்கள்ட்ட சத்தியம் இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு, ஆனால் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல போயிட்டு இருந்தான். ஆவியோடு தேவனை ஆராதிக்கிற அனுபவம் இல்லை. கர்த்தர் அதனாலதான் சொன்னார், இங்க பாருப்பா, அதுவும் வேணும் இதுவும் வேணும். தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்கணும். இங்க ஆபிரகாம் நல்ல ஆவியோடும் சத்தியத்தோடும் தான் தேவனை ஆராதிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தான். அப்படி வர 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 இப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. கவனிக்கணும், வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. என்ன, இவ்வளவு நாளும் காத்திருந்த ஈசாக்கு உள்ள வந்துட்டான். ஈசாக்கு புள்ள அப்படியே நல்லா வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோலை, ஈசாக்கு தோல் மேல ஆபிரகாம் போட்டுட்டு, 2 பேரும் போகும்பொழுது அப்பாவும் புள்ளன்னு சொல்லியிருப்பாங்களா, தாத்தாவும் பேரன்னு சொல்லியிருப்பாங்களா, எனக்கு தெரியல. 2 பேரும் போறாங்க. இப்ப அப்படியே லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. சரி, சத்துருக்களுக்காக பயப்படலாமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் தேவையில்லை. ஏன், தேசத்தினுடைய ராஜா அபிமெலேக்கும் அவன் தளபதி பிகோலுமே வந்து, அப்பா தயவுசெய்து நீ எனக்கு தீமை செய்யாம இருப்பான்னு சொல்லிட்டு இவன்ட்டையும் ஒப்பந்தம் பண்ணிட்டு போயாச்சு. இப்ப லைஃப் கம்ஃபர்டபுள் ஆன உடனே பாருங்களேன், கர்த்தர் பக்தி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வாழ்க்கையில புயல் அடிச்சதுன்னா ஜபம் தான். காலையில் எழுந்த உடனே ஜபம், சாயங்காலம் ஜபம், எல்லா ஜபமும் உண்டு. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆன பிறகு நீங்களே பின்னால மார்க் போட்டுக்கங்க. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? பக்தி. பக்தி ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன, எங்க ஒரு சர்க்கிள் வந்துச்சு, பலிபீடம் போய் எங்க தோப்பு வந்துச்சு அப்படின்னா இதுதான் காரணம். ஓசியா 10வது அதிகாரம், ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய புத்தி ஒண்ணு சொல்றார். என்ன புத்தி? வாசிங்க பார்ப்போம். ஓசியா 10:1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. திராட்சை செடி இருக்கு, அது பலனற்ற திராட்சை செடி. இதான் பாருங்க, கவனிங்க. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடின்னு சொல்லிட்டாரு. அது பலன் கொடுக்காம இல்ல, பலன் கொடுக்குது. எனக்கு கொடுக்கல, அதுக்கு அதே கொடுத்துக்குது. கிறிஸ்தவங்க உள்ள வர்றோமா, இங்கதான் இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை அல்லையே சொல்லாதீங்க, கையை மட்டும். ஏங்க, ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, பின்னாலே எழுதுறாரு அது தனக்குத்தானே கனி கொடுக்குறாரு. அது என்னங்க, தனக்கு தான் கனி கொடுக்குத ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு தான் கனி கொடுக்குது, எனக்கு கனி கொடுக்கல. நல்லா ஆசீர்வதிக்க போறேன் கர்த்தர் சொல்றார். அதனால நான் என்ன மகிழ்ச்சி அடைய போறேன்? ஆண்டவரே லைஃப் அப்படிலாம் கம்ஃபர்டபுளா இருக்குது ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு. எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. நான் கனி தேடி வரும்பொழுது எனக்கு நீ கனி இல்லையே. எனக்கு நீ என்னைக்கு கனி கொடுக்குறியோ அன்னைக்கு தான் பிதாவானவர் மகிமைப்பட முடியும். அடுத்து அப்படி வாசிங்க. அவன் தன்னுடைய கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். நல்ல கவனிங்க, தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். புரியுதா புரியலையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், இவனை நான் ஆசீர்வதிச்சு நிறைய பலனை கொடுத்தா, இன்னொருத்தர் சொல்றதானே வச்சுங்களேன், ஒரு மரக்கா விதப்புகாடு, ஒரு மரக்கா தாங்க விதைச்சிருக்கிறேன், ஆனா 100 மூட்டை நெல்லு வந்துட்டுன்னா இவன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஏங்க, நல்ல மழை வருதுங்க, தேசத்துல செழிப்பு, நல்ல 4 போகம் விளைஞ்சிச்சு பிரதர், என்ன பண்ணலாம்? இவன் வீடு ஃபுல்லா அரிசி மூட்டை நெல்லு மூட்டையா அடுக்கி வச்சாச்சு. கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு நான் நன்மை கொடுத்தா இது எவ்வளவு விளையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலையை செய்தான். புரியுதா புரியலையா? கொஞ்சமா வந்துச்சுன்னா மஞ்சளை, இன்னும் கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா வெங்கல சிலை, இன்னும் கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா பொன்னால சிலை. உலகத்தான் செய்யறான்னு நினைக்காதீங்க,
வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எதற்குங்க? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆனால் இவர்கள் எப்பொழுதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வர்றாங்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுக்கென்று தோப்புகளை உருவாக்குகிறார்களே. கர்த்தர் பிள்ளைங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எப்பொழுதுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துன்பம் அவனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதை விட அவன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள், எல்லாரையும் நான் சொல்லல, பட் அநேகர் அவன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் தேவனை விட்டு அவனை பிரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். நான் சொல்றேன், உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். வேணா வாசிடலாமா? அந்த வசனத்தை நிறைய பேர் நிறைய வியாக்கியானம் கொடுக்கிறது உண்டு. நீதிமொழிகள் 30வது அதிகாரம், Proverbs chapter 30. 2 மனு நான் உம்மிடத்துல கேட்கிற ஆண்டவரே, நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகள் எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால், பின்னால் உள்ளதை வசிச்சிடலாமே, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். சரியா? கொஞ்சம் வருமன் வந்தா கூட இடையில ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் சத்தியமாங்க. சரி, மேல போட்டிருக்கு பாருங்க, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். அது ரொம்ப டேஞ்சர்ல. காலத்துக்கிட்ட ஆண்டவரை யார் யாது, ஏசுநாதரை யார் ஏசு சொல்றான். எனக்கு அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். அதுக்காக அன்னாடங்காட்சியா வாழணும்னு அவன் கேட்கல. ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாத ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தாரேன் ஐயா. நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தா கூட அதை உம்மை விட்டு பிரியாம என்ன பாத்துக்கிறேன் ஐயா. என்னை பிரிக்கவே கூடாது ஐயா. இன்னொருத்தர் சொல்றாந்தா, உம்மை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கட்டும் ஐயா. நடுவுல எந்த தோப்பும் வந்துடக்கூடாது. நான் பலிபீடத்தை கட்டினா பலிபீடத்தை தான் இருக்கணும். என் வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலுமே பலிபீடங்கள், ஒவ்வொன்றும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு காரியங்களை எதிர்பார்க்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் பாருங்க. இப்ப அப்படி வாங்க, ஓசியா 7வது அதிகாரம். இன்னைக்கு தேவ பக்தி அப்படித்தான் இருக்கு. ஓசியா 7வது அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. எப்ராயிமே, அந்நிய ஜாதிகளோடு கலந்திருக்கிறாய். ஆண்டவருக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி தான் அவர் நிலைப்படுத்தினார். எப்ராயிமே, நீ அந்நிய ஜாதிகளோடு கலந்திருக்கிறாய். எப்ராயிம் அது அறவேக்காடு, ஆஃப் பேக்டு. திருப்பி போடாத அப்போன்னு என்ன அர்த்தம்? அறவே பக்தியில் அறவேக்காடு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறவேக்காடு நிறைய இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். நல்ல வேலை பொத்தாம் போதும் ஆண்டவரே சொல்லிட்டாரு, யார் மேலேயும் கோபம் வராது. நானும் யாரை பார்த்தேன் அறவேக்காடுன்னு சொன்னா கோபம் வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்ராயிம் மொத்தமா ஆஃப் பேக்டு தின்றார்கள். போதும் இதோட நிறுத்திக்கலாம். எதற்கு சொல்ல வருகிறேன்? என் பக்தி காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலையில தோன்றி பின்பு மறைகிற புகையை போல இருக்கவே கூடாது பிரதர். என் பக்தி ஒரு நாளும் உலகத்தோடு ஒட்டினதாகவும் இருக்கக்கூடாது. இப்ப வசிக்கலாமா அந்த வசனத்தை? வாங்க, ரோமர் 12. நான் ஏற்கனவே இந்த வசனத்தை சொன்னேன். குறிப்பில் இந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த வசனத்தை வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம், அப்புறம் இன்னும் நல்லா டீப்பா புரியும். ரோமர் 12:1-2 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது மெசேஜ் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னு வாசினா இன்னும் ரொம்ப மோசமா இருக்குது.
அவர் சொல்றாரு, so here is what I want you to do. கவனிங்கப்பா, நீ செய்யும்படியா நான் விரும்புறது இதுதான். God helping you. இந்த விஷயத்துல ஆண்டவர் உனக்கு உதவி செய்யறார். என்ன? Take your everyday ordinary life. ஒவ்வொரு நாளும் நீ பெருசா உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு ரொம்ப பெருசாலாம் யோசிக்காத. சொல்றாரு, டேக் யுவர் எவ்ரிடே, ஒவ்வொரு நாள் சாதாரண நீ வாழ்றிய அந்த வாழ்க்கை நினைச்சு பாரு. ஆர்டினரி லைஃப். யுவர் ஸ்லீப்பிங், ஈட்டிங், கோயிங் டு ஒர்க் அண்ட் வாக்கிங் அரவுண்ட் லைஃப் அண்ட் பிளேஸ் இட் பிஃபோர் காட் ஆஸ் அன் ஆஃபரிங். எதெல்லாம் கொடுக்கணுமா? எதெல்லாம் சிரமப்படுத்த வேண்டியிருக்கு பாருங்க. எல்லாரும் கையை தூக்குங்க. இன்னும் புரியவே மாட்டேங்குது சில பேர். நான் விளக்குறேன்னு சொல்றேன் பாருங்க. எல்லாரும் கை தூக்குங்க. என் தூக்கத்துல அல்லது என் தூக்கத்தை, என் சாப்பாட்டை, நான் டெய்லி செய்யற வேலையை, நான் பேசுற பேச்ச பலிபீடத்துல வைக்கிறேன். கையை கீழே போடும். சில பேர் பாருங்க, இச்சை அடக்கம் அப்படின்னு சொன்னாலே, பிரதர் நோ விசாரம், நோ வேசித்தனம், நோ களவு, நோ காம விகாரம். ஆனா அடையார் ஆனந்த போன் ஸ்வீட்டை முன்னால ஏன் அதுவே இச்சை அடக்கம் தானே? இச்சை அடக்கம் தானே? ஆண்டவரை நான் இந்த உலகத்துல இச்சை அடக்கமாய் வாழ்ந்த ஆண்டவர் சொல்வாரு, மிகாவேல கூப்பிட்டு ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் எடுத்து வை. நீங்க சிரிக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லலைங்க. பவுல் அப்படிதான் எழுதுறாரு. பவுல் அப்படிதான் எழுதுறாரு. என்ன அவர் சொல்றாரு? Embracing what God does for you is the best thing you can do for him. தேவன் உனக்கு எதை செய்தாரோ அதே விதமாய் நீ அவருக்கு பிரதியுத்தரம் செய்கிறத வாழ்க்கையில் அணைத்துக்கொள். Don't become so well adjusted to your culture that you fit into it without even thinking. சில பேர் அந்த சொன்னது ஆங்கிலம் புரியாதவங்களுக்கு அதை சொல்லிடுறேன். நீ இருக்கிற பாரு கலாச்சாரம், சில பேர் சொல்லுவாங்க ஊரோட ஒத்து வாழணும்ன்றத. அதனால பவுல் எழுதுறாரு, பலிபீடத்துல வைக்கிறதுனா என்ன? இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. ஆனா ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒரு வேஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு போகும்பொழுது ஒரு வேஷம் இருக்கும், சொந்தக்காரங்களோட பழகும் பொழுது ஒரு வேஷம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்பொழுது ஒரு வேஷம் இருக்கும், காலேஜுக்கு போகும்பொழுது ஒரு வேஷம் இருக்கும். அதை தான் இங்க எழுதுறாரு. நீ உன் வாழ்க்கையில பலிபீடத்தை கட்டுறதுக்கு பதிலாக தோப்பை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறிய. நான் 2வது குறிப்பிக்க வரல. உன் வாழ்க்கையில பலிபீடத்தை உண்டாக்குறதுக்கு பதிலாக அங்கங்க தோப்பை வச்சிருக்கிய. இந்த தோப்பு என்பது என்ன? நீ எந்த இடத்துல குடியிருக்கிறியோ அந்த இடத்து ஜனங்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர்கள் எதை செய்கிறார்களோ அதே காரியம் அவர்கள் புண்படக்கூடாது என்பதற்காக நான் செய்வேன். ஆனா மேல முலாம் பூசுறது மாட்டும் வசனம் சொல்லுது, அவன் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலங்களிலும் உயிரோடு இருந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். என்ன மோசமான வேலை பாருங்க. தொழுது கொள்ளுகிறது என்னவோ சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன். ஆனா அவருக்குன்னு உண்டாக்குனது பாருங்க, தேவன் எல்லா விதத்திலும் வெறுக்கிற தோப்பு. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சபைக்கு வருகிறோம், நான் தேவனுடைய பிள்ளை என்று மார்தட்டிக் கொள்கிறோம். எத்தனை தோப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போடுவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, உன் கல்ச்சரோட ஒத்து போறலாம் பேசிட்டு இருக்காத. இன்ஸ்டெட் fix your attention on God, you will be changed from the inside out. உன் கவனம் முழுவதும் தேவனிடத்துல இருக்கட்டும், உள்ளிருந்து வெளியே மறுரூபம் அடைகிற வாழ்க்கை உனக்கு உண்டாகட்டும். கரங்களுக்கு சத்தம் ஒரு அலையில சொல்லுமா, இது மாறலன்னா நான் என்னதான் பலிபீடத்தில் என்னை பாடுறேன்னு பாடினாலும் தேவன் அதை தோப்பாக கருதுவாரே தவிர, தேவன் அதை தோப்பாக கண்டு அருவருப்பாரே தவிர ஒரு நாளும் பலிபீடமாய் அதை பார்த்து சுகந்த வாசனையா முகரவே மாட்டார். ஒருவேளை நான் சொல்ற வாசனை உங்களுக்கு கடினமா இருக்கலாம். தேவன் அவன்கிட்ட எப்படி டீல் பண்ணாருன்னு சொன்னா நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க பாருங்க. இப்போ புரியுதா? தோப்பை உண்டாக்கினான். 22வது அதிகாரம் 1வது வசனத்துல அப்படி தொடங்குது. 2வது குறிப்பை சொல்றேன், தேவனுக்கும் உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு காரியம் வராதபடிக்கு கவனமா இருங்கள். 22வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி தொடங்குது, இவைகளுக்கு பின்பு, இந்த காரியங்கள் சம்பவித்த பின்பு, நடந்த பின்பு. நான் சொல்லிட்டேன் தோப்பு வந்துச்சு. எப்படி தோப்பு வந்துச்சு? ஒரு ஆவிக்குரிய பிரகாரம் உங்களுக்கு சொல்றேனே. இப்ப ஈசாக்கு வளர்ந்துட்டானா? ஈசாக்கு வளர்ந்த பிறகு ஆபிரகாமுடைய மொத்த கவனம் ஈசாக்கு மேலதான். யோசிச்சு பாருங்க.
காலை எழுந்தோடனே ஈசாக்கு, கொஞ்ச நேரத்தில் ஈசாக்கு எங்க போனோம், ஈசாக்கு ஈசாக்கு. சில பேருக்கு பிள்ளைங்க தான் தோப்பு. இவன் புறஜாதி வழியாவே அதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணானா? நீங்க கேட்கலாம், ஆண்டவர் ஏங்க புள்ளைய பலியா கேட்டார்? தேவன் புள்ளையா பலியா கேட்டார்னா ஈசா கொண்ட ரத்தத்திற்காக அல்ல. திரும்ப சொல்றேன், அந்த நாட்களிலே புறஜாதியார் தங்களுடைய தெய்வங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியிடுற அந்த பழக்கம் அந்த ஏரியால ஃபுல்லா இருந்துச்சு. கானானியருடைய வழக்கம் அது. மோவாப் ராஜா கூட அப்படி பண்ணுவான் பாருங்க. எடுங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். ஏன் தேவன் அதை கேட்டாருன்னு சொல்லிடுற. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 27. அது அன்னைக்கு இருந்த ஒரு மத சம்பந்தமான ஒரு பிராக்டிஸ், ரிலிஜியஸ் பிராக்டிஸ். அது மதங்கள், அன்னைக்கு இருந்த ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் கும்பிடுகிற தெய்வங்களுக்கு அவர்கள் பலியாக செலுத்தினார்கள். அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. வாசிப்போம். அப்பொழுது மோவாபின் ராஜா தன்னுடைய ஸ்தானத்திலே ராஜாவாக போக இருந்த தன்னுடைய ஒரே பேரான மகனை, சேஷ்ட புத்திரனை பிடிச்சு அங்கிருந்த சுவரின் மேலே அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். புரியுதா இப்ப உங்களுக்கு? யாரு? தேவனை அறியாத ஒரு ராஜா தான் கும்புற தெய்வத்துக்கு யுத்தத்தினுடைய கொடூரத்தை கண்ட உடனே தனக்கு பின்பு ராஜாவாக மாற வேண்டியிருந்த அவனுக்கு ஒரே பேரா இருந்த பையனை பிடிச்சு அங்கிருந்த சோத்தின் மேல பலியிட்டான், தகன பலியாக இட்டான்னு போட்டிருக்கு. இது அந்த நாட்கள்ல இருந்துச்சு. இப்ப நான் நினைக்கிறேன், ஆண்டவர் ஆபிரகாம பார்த்திருப்பாரு, தோப்பும் வந்துடுச்சு, விக்கிரகமும் வந்துடுச்சு. இப்ப என்ன பின்பற்ற? நீ யார் மெத்தட ஃபாலோ பண்ற? யார் மெத்தட ஃபாலோ பண்ற? அந்நிய மெத்தட ஃபாலோ பண்ற. இப்ப அந்நிய மெத்தட்லயே ஓன்ட்ட நான் டீல் பண்றேன். கொண்டு வந்தது பள்ளி. பிரதர், தேவன் ஒரு நாளும் அதற்கு முன்பு யார்கிட்டையும் கேட்டதே இல்லை. கேட்டதே இல்லை. சொல்லுவாங்க பாருங்க, முள்ளால் எடுக்கிறதுன்றத ஆண்டவர் அந்த இடத்துல தான் வச்சிருக்காரு நினைக்கிறேன். சொன்னார், ஏப்பா உன் வாழ்க்கையில் தோப்பும் வந்துடுச்சு, ஈசாக்குன்ற விக்கிரகமும் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுது, நான் உனக்கு எந்த மலையை கொடுக்கிறேனோ அந்த, அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்க. 22வது அதிகாரத்தை எடுங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு போட்டிருக்கு, டெஸ்ட்னு போட்டிருக்கு. டெம்ப்டட், சில டிரான்ஸ்லேஷன் டெம்ப்டட்னு போட்டிருக்கு, சில இதில் டெஸ்டட்னு போட்டிருக்கு. டெஸ்டட் தான் கரெக்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை விளக்கிட்டேன். டெஸ்ட்னா என்ன, டெம்ப்டேஷன் என்ன. பிசாசு கொண்டு வர்றது டெம்ப்டேஷன். தமிழ்ல ரெண்டுக்குமே சோதனை தான். பிசாசு கொண்டு வர்றது டெம்ப்டேஷன். உங்களை என்னையும் கொண்டு போய் ஆழ்த்தி அழிக்கிறதுக்கு அவன் டெம்ப்டேஷனை கொண்டு வர்றான். காட் டெஸ்டிங், டெஸ்ட் அண்ட் ட்ரையல் தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது எதற்கு அப்படின்னா, அவரை போல நம்ம மாத்துறதற்கு. இது நம்மளை பிடிச்சி அழுத்துறதற்கு. இது நமக்கு ப்ரொமோஷனை கொடுக்குற வைக்கிற பரீட்சை மாதிரி. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தேவன் அவனை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, மற்ற புறஜாதிகள்லாம் தான் கும்புற தெய்வத்துக்கு உண்மையா இருக்கிறாங்கப்பா, ஆனா நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நான் தான் மெய்யான தெய்வம். சரி, நீ எனக்கு உண்மையா இருக்கிறியா பாப்போமா? பிரதர், சில பேர் வாழ்க்கையில கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நான் முடிச்சிடறேன், நான் 10:30 முடிக்கணும்னு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கிறேன். நான் நேற்று உட்காந்து யோசிச்சேன், தேவன் லோத்துவை ஒரு இடத்துல கூட சோதிக்கவே இல்லையே. சோதிச்சாரா? ஏங்க, லோத்து அழைக்கப்பட்டு தானே வந்தான். லோத்த தேவன் சோதிக்கவே இல்லையே. ஏன் இந்த ஆபிரகாம்கிட்ட மட்டும் திரும்ப திரும்ப வந்தார்? சில பேர் கேட்பாங்க, பிரதர் அதுவும் சபையில விசுவாசி தான் பிரதர், லைஃப் அப்படி ஹாயா போகுது பிரதர், ஏன் லைஃப்ல மட்டும் புயல சுத்தி சுத்தி அடிக்குது பிரதர்? நீங்க ஆபிரகாம் பிரதர், உங்க மேல இருக்கிற அழைப்பு வேற பிரதர். உங்க லைஃப்ல உங்களுக்கு அவர் முன்குறிச்சிருக்கிற டெஸ்டினேஷன் வேற பிரதர். நீங்க லோத்துவ மாதிரி எங்கேயோ முற்று பெற வேண்டியவர்கள் அல்ல பிரதர். அதனால கண்டிப்பா இவைகள் எல்லாம் ஒவ்வொரு அதிகாரமா வசனமா வாழ்க்கையில வந்துகிட்டு தான் இருக்கும். பாருங்க, வரும். உங்களுக்கு வருதா? நிறையவே வருது. எனக்கு நல்லா தெரியும் என்னை தேவன் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது, எனக்கு அவர் வைத்திருக்கிற முடிவு எப்படிப்பட்டது, என்னுடைய டெஸ்டினேஷன் என்னதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதனால இவைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மோர் டு ஃபாலோ,
மோர் டு ஃபாலோ, இன்னும் பின்னால வருதுப்பா. ஆண்டவரே இதுல சரியாயிடுச்சு. அவர் சொல்வாரு, பின்னால அதுவும் வருது இதுவும் வரும். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு நல்ல. இப்போ ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனுக்கு வேற பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இஸ்மவேலை வேற துரத்தி விட்டாச்சு, இவர் அவனை வேற துரத்தி விட்டு அனுப்பியிருப்பா, சாராளுக்கு சொல்றதெல்லாம் கேளுன்ட்டார். அந்த ஒரு விஷயத்துல சில நேரத்துல மனைவி சொல்றதை கேட்கணும், சில நேரத்துல மனைவி சொல்றதை கேட்க கூடாது. சில பேருக்கு எல்லாம் ஆமாஞ்சாமி போட்டாலும் பிரச்சனை, ஆமாஞ்சாமி போடலனாலும் பிரச்சனை. சகோதரிகள் சந்தோஷம் தானே? ஒரு அடியில சொல்லுங்க பாப்போம். யாரு சகோதரர் சொல்றாரு? சரி, எப்படி ஆகார விஷயத்துல பேச்ச கேட்டிருக்க கூடாது. சரி, கேட்டார். அவன் அனுப்பி விடுற விஷயத்துல ஆண்டவரே சொல்லிட்டாரு, எப்பா சாரால் என்ன சொல்றாளோ ஒழுங்கா கேட்டுரு. சரி, இதுக்குள்ள நம்ம போனா நமக்கு நேரம் இருக்காது. கவனிங்க, இப்ப ஆண்டவர் ஈசாக்க எங்கன்னா துரத்திருன்னு சொல்லல, அல்லது ஈசாக்க யாரு கையிலனா கொடுத்து பலியிடுன்னு சொல்லல. ஆண்டவர் பண்றது இருக்குது பாருங்க. சில நேரத்துல எப்பா அவர் சொல்றாரு, நீயே கொண்டு போய். நான் நேத்து யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பாருங்க, நீங்க உடனே சில பேருக்கு இந்த படங்கள்லாம் பாக்குற மாதிரி ஈசாக்கு ஏதோ சின்ன பையன் அப்படி தூக்கிட்டு போய் கொண்டு போய் அப்படி போட்டான், இல்லைன்னா தோல் மேல இல்ல. நீங்க பின்னால வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, சாராளுக்கு 90 வயசுல ஈசாக்கு பிறந்தாங்க. கரெக்டா? புரியுதா புரியலையா? 90 வயசுல ஈசாக்கு பிறந்தான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, அவளுக்கு 90 வயசு. இப்ப அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாராள் இறந்துறா. 127 வயசுல அவ இறந்தான்னு போட்டிருக்கு. அப்படி 23வது அதிகாரத்துல கரெக்டா 127 வயசுல இறந்தான்னு போட்டிருக்கு. அப்போ சாராள் சாகும் பொழுது அவனுக்கு வயசு எத்தனை? 37 வயசு. 37 வயசு அவர் ஒரு 10 வயசு கழிச்சுக்குங்க. ஏன்னா நாட்கள் பின்னால போச்சுல்ல. ஏன்னா சொல்றேன் பின்னால, அங்கதான் ரெபேக்கால் பிறந்தாலும் போட்டிருக்கு. 37 வயசுல 40 வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 3 வயசு பிள்ளைக்குலாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். கரெக்டா? ஒரு 10 வயசு 12 வயசு குறைச்சிக்கங்க. எப்படி பார்த்தாலும் ஈசாக்குக்கு 25 26 வயசு கணக்கு. ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் என்னால சொல்ல முடியாது, வசனத்தை வச்சு சொல்றேன். இப்போ அவ்வளோ பெரிய பையனை அப்படியே கூட்டிட்டு போய் டெய்லி காலையில சாயங்காலமே டேடி டேடின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே காலையே சுத்திட்டு இருந்த புள்ள, இவனுக்கும் அவளுக்கும் அதான் உலகம். ஒரு முந்தின நாள் நைட்ல சாராள்கிட்ட சொன்னானோ சொல்லலையோ தெரியல, சொல்லியிருந்தா கண்டிப்பா பெருசு உனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டுட்டோமா இவனும் ஒரு போட்டிருப்பா. சொல்லியிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் ஆபிரகாமுக்கு பாருங்க கர்த்தருடைய கட்டளையில நிறைவேற்றுறதில்ல. அதனாலதான் சொன்னேன், இப்படி தேவன் உன்னுடைய மகனை நீ பலியிடுன்னு சொல்லும் பொழுது அதையும் கரெக்டா தேவன் தான் சொன்னாருன்றத எவ்வளவு அழகா கிரகிச்சான் பாருங்க. சில பேருக்கு அந்த கனெக்ஷன் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க். பிரதர், தேவன் பேசுற அதை கேட்கிற அனுபவம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். யாருக்கு தெரியுமா அது கிடைக்கும்? அவரோட நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அவங்க மட்டும்தான் சரியான பாதையில் நடக்க முடியும். நான் நினைக்கிறேன் காலையில எழுந்தான், நம்ம நேரம் இல்லை முடிச்சிடுறேன். 2 பேரும் அப்படியே போறாங்க, கூட 2 வேலைக்காரர்ல கூப்பிட்டு வசனம் சொல்லுது, அவர்கள் மூணாம் நாள்ல 3 நாள் பின்னால யாத்திராகம 12வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா 3 நாள் கழிச்சு 4வது நாள் தான் பலியிடணும். அதுக்குள்ளலாம் போகலாம், அது பெரிய டாபிக்கா போகும். நான் சம்பவத்தை மட்டும் வேகமா சொல்லிடுறேன். 22வது அதிகாரத்தை எடுங்க. அவன் தன்னுடைய வேலைக்கார 2 பேரையும் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு நேர போறான். 4வது வசனம், 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விட மட்டும் போய். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது, நாங்கள் 2 பேரும் கர்த்தரை தொழுது கொண்டு நாங்கள் 2 பேரும் உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். கரங்கள் ஒருத்தர் சொல்லுங்க. எபிரேயர் 11 தான் வாசிச்சோம். அவன் விசுவாசத்தோடு எப்படி அந்த வார்த்தை அவனால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, ஒரு பிள்ளை தான் இன்னைக்கு அவனையும் பலி செலுத்த சொல்ல போறாரு, நான் கொண்டு போறேன். கண்டிப்பா தேவன் வாக்கு பண்ணினதுல உண்மை உள்ளவ. அவர் உண்மை உள்ள தேவன், அவருடைய வார்த்தை நிறைவேறணும்னா ஈசாக்குன்னு இடத்துல தான் உன் சந்ததி விளங்கணும் அவர் சொல்லி இருக்கிறாரு. கண்டிப்பா ஈசாக்கு உயிரோடு இருந்து தான் தீரணும். ஒருவேளை நான் அவனை பலியாக செலுத்தினாலும் தேவன் மருத்துவரை உயிரோடு எழும்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நன்கு அறிந்தபடினாலே, நாமளா இருந்தா 2 வேலைக்காரனை கட்டி பிடிச்சு
அழுது முடிச்சு ஒப்பாரி வச்சு அதுலயே அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து இவனை கட்டி போட்டுப்பான். கட்டி போட்டு கழுதையில் ஏத்தி சாரா காலில் கொண்டு போய் போட்டு என்ன பண்ண பார்த்தாரு தெரியுமா உங்க வீட்டுக்கார்? அவரை நல்ல மனநல மருத்துவமனையில் கொண்டு போய் சேருமா. ஒன்றும் பேசலை. ஈசா கிட்ட கூட சொல்லலை. எல்லாம் உள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். கேட்டான், டாடி விறகு இருக்கு டாடி, நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி எங்க? யெகோவா ஈரே ஒருத்தர் இருக்கிறாருப்பா. பிரதர், தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்றைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்களும் நானும் சொல்லக்கூடிய நிலைமை வருதோ அன்றைக்கு தான் பிரதர் அவரை யெகோவா ஈரையை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் யெகோவா ஈரேன்னு பாடுறோம், தேவனுக்குள்ள எல்லா நாமங்களையும் சொல்லி சொல்லி அவரை துதிக்கிறோம். கர்த்தர் சொல்ற, உன் வாழ்க்கையில நான் யெகோவா ஈரே தான் 100% சந்தேகமே இல்லை. ஆனால் நான் உனக்கு யெகோவா ஈரையாக இருக்க வேண்டுமே என்று சொன்னால் உனக்கு எனக்கு நடுவில் இருக்கிற விக்கிரங்களை அகற்று. அது ஈசாக்காகவே இருந்தாலும் சரி, நீ அதை விலக்கி தான் தீரணும். ஒரு அலையில சொல்லுவோமா? நான் இந்த வார்த்தையை எத்தனையோ முறை சொல்லிட்டேன், திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். ஏன்னா சில பேருக்கு அது புரியாதில்ல. ஆண்டவர் இந்த ஈசாக்கை குறித்து எப்படி தெரியுமா அவன்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட எடுங்க பார்ப்போம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் அதை திரும்ப சொல்றேன். என்ன சொல்றாரு பசங்க? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது, உன் புத்திரன், கையை விரல்ல எண்ணுங்க, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். சரியா? என்ன பேர் டைட்டில் கொடுக்காரு சொல்லுங்க? உன் புத்திரன், ஏகசுதன். அப்படியா? கரெக்ட் தானே? இப்ப ஆபிரகாம் கொண்டு போய் பலிபீடத்துல வச்சுட்டான், கத்தியும் எடுத்து வாங்கிட்டான். நிறுத்து. இப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிங்க. உன் புத்திரன் என்றும் இப்ப நேசகுமாரன் போயிட்டாரா? பெலவட்சன் போயிட்டாரு. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இப்போ உன் நேசம் ஃபுல்லா என் மேலதான் இருக்கு, நீ எனக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரதர், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் பிரதர். ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு எனக்கு என்னைக்கு நடுவில் விக்கிரகம் இல்லையோ, அது உன் வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். என்றைக்கு உனக்கும் எனக்கும் நடுவில் விக்கிரகம் ஒண்ணு இல்லையோ அன்னைக்கு தான் நீ எனக்கு பயப்படுகிறன்னு சொல்லிட்டு நான் அறிந்து கொள்வேன். அன்னைக்கு தான் நான் உனக்கு யெகோவா ஈரையாகவும் இருப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 2ஆம் முறை கர்த்தருடைய தூதன் அவனுக்கு, அதான் ஆரம்பத்தில் சொன்னால, ஆபிரகாமை பொறுத்த மட்டும் ஈசாக்கு பலி செலுத்தியாச்சு. அவனுடைய இருதயத்திலிருந்து முற்றிலுமாக ஈசாக்கு வேறு அறுக்கப்பட்டு போனான். இப்பதான் ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் மறுபடியும், அல்லது தேவன் மறுபடியும் அவனை பார்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பாருப்பா, 13வது அதிகாரத்துல மணலத்தனையா இவன் சந்ததி இருக்குன்னு சொன்னாரு, பாதி. 15வது அதிகாரத்துல சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி இருக்குன்னு சொன்னாரு, பாதி. 50+50 மொத்தமா சேர்த்து இந்த இடத்துல சொல்றாரு, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும். எப்ப தெரியுமா? தேவன் குறித்த அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் வருகிற வரையிலும், தேவனுடைய எதிர்பார்ப்பை 100% நீங்களும் நானும் பூர்த்தி செய்கிற வரையிலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு பாதியா தான் இருக்கும். இன்னும் இதை நிரூபிப்பதற்காக ஒரு சம்பவத்தை துரிதமா நான் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல அந்த யாப்போக்கு நதி அண்டையிலே யாக்கோபு, தேவனை நீர் என்ன ஆசீர்வதித்தாலொழி உம்மை நான் போக விட மாட்டேன்னு சொன்னான். வேதம் சொல்கிற, உன்னுடைய பேர் என்ன? யாக்கோபு, உனக்கு நான் இஸ்ரவேல்னு பேர் கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் உன்னுடைய பேரை மாத்தினார். அங்கதானே கொடுத்தாரு, மாத்திட்டார்ல. எங்க தெரியுமா நடந்துச்சு? 35வது அதிகாரத்துல தேவன் குறித்த பெத்தேல் என்கிற இடத்திற்கு அவன் எப்பொழுது வந்தானோ அப்பதான் திரும்பவும் அந்த வசனங்களை சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றதா, உனக்கு அங்க நான் சொல்லிட்டேன்பா, இங்கதான் உனக்கு நான் அட்டஸ்ட் பண்ணியே கொடுக்குறேன். கரங்களை உயர்த்தி சத்தமரலையில சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம். வாக்குத்தத்தங்களை பெற்றுட்டோம் பிரதர். என்னைக்கு பிரதர் நிறைவேறுது? கர்த்தர் சொல்வாரு, லைஃப்ல எல்லாம் ப்ராசஸ்ல இருக்குப்பா. நீ எவ்வளவு வேகமா அப்புறப்படுத்துறியோ, எவ்வளவு வேகமா எனக்கு வழிகளை நீ ஆயத்தப்படுத்துறியோ, அவ்வளவு துரிதமாக உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றை நான் செய்து முடிக்கிறதற்கு ரெடியா இருக்கிறேன். ஆமென். ஒவ்வொன்றை நான் செய்வேன், ஒன்னொன்னை நான் நிறைவேற்றுவேன்.
ஒன்னொன்னே நான் செய்வேன். யெகோவா ஈரே. நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு நேற்று அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அடுத்த அதிகாரத்துல சாராள் மரித்து போனால்னு இருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு. அடுத்த அதிகாரத்துல சாராள் இறந்தா. நான் யோசிச்சு பார்த்தேன். சாராளுக்கு 127 வயசு. இப்போ இந்த 22வது அதிகாரத்துல ஈசாக்க வச்சு முடிச்சுட்டு அவன் கீழே இறங்கணுடனே ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா செய்தி வருது? 22வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். 22வது வசனம் பின்பகுதி. பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றார் என்று அறிவித்தான். ஆபிரகாமுக்கு செய்தி வருது. என்ன செய்தி வருது? ரெபெக்காள் சொந்தக்காரன் பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான். நான் நினைக்கிறேன் சாராளுக்கு ஏன்னா முதிர் வயதுல பிள்ளைய பெத்தால அப்படி ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். என் பிள்ளைக்கு எப்படிதான் மாப்பிள்ளையோ, என்னதான் மாப்பிள்ளையோ, எப்படி வீட்டுக்காருக்கு வேற வயசாயிட்டே இருக்குது. என்னைக்குதான் செட்டில் ஆகுமோ. பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு சாராள் இல்லை. ஆனா நிம்மதியா யெகோவா ஈரே கண்ணை மூட வச்சார். 127 வயசு. நான் நேற்று வாசிக்கும் போது ரொம்ப அப்படியே மனசுல யோசிச்சுட்டே இருந்தேன். இவ்வளவு நாள் ஈசாக்க நினைச்சு சாராள் கவலைப்பட்டிருப்பா. ஏன்னா இப்ப வயசு 37 ஆகுதுல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்தி அனுப்பிச்சிட்டாரு. ஒன்னும் கவலைப்படாத, ரெபெக்கா ஏற்கனவே இருக்கிறா. அப்போ எதுக்கு கவலைப்படுற? தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென். சாராள் ஒரு நாளும் கவலையோட கண்ணை மூடி இருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். கண்ணை மூடி இருக்கவே மாட்டா. யெகோவா ஈரே நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் சரியாய் செய்வார். சரியான நேரத்துல செய்வார். சரியான பொருத்தமானதை செய்வார். ரலில சொல்லுவோமா? இதெல்லாம் எங்க தெரியுமா இருந்துச்சு? தேவனுக்கும் ஆபிரகாமுக்கு நடுவுல ஒரு விக்கிரகம் கூட இல்லாதபடிக்கு முற்றிலுமாக அவன் எப்பொழுது அப்புறப்படுத்தினானோ அப்பதான் உண்டாச்சு. யெகோவா ஈரே உங்களோட தேவையெல்லாம் சந்திச்சு அனுப்புவார் நான் பிரசங்கம் பண்ணனா கண்டிப்பா அதுல ஏமாற்றம் தான் இருக்கும். நான் சொல்லிட்டேன், யெகோவா ஈரே எப்பொழுது ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேயா இருந்தார்னு, நமக்கும் அவர் யெகோவா ஈரேயாவாக இருக்க விரும்புறார். ஆமென். எப்போ? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பிடிச்சுதான் வச்சுட்டு இருப்போம். மனசு அதிலே தான் இருந்துட்டே இருக்கும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லல, லோத்து 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 ஆண்டவர் சொன்னார், விட்டுடா. அடுத்து எலியேசர் 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 விடு. அடுத்து இஸ்மவேல் 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 விடு. அடுத்து ஈசாக்கு 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 விடு. நான் எல்லாத்தையும் போட்டுன்னு விடுறேன் ஆண்டவரே. இப்போ கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உம்மை யெகோவா ஈரையாக நான் அனுபவிக்க நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. உம்மை யெகோவா ஈரையாக அனுபவிக்க நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. எனக்கு உதவி செய்ய ஐயா. எல்லாரும் கேட்கணும். ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. கீழ்ப்படிஞ்சிரு. என் வசனம் ஒவ்வொன்றுக்கும் நீ கீழ்ப்படி. நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாம, தேவனிடத்துல நெருங்கி சேராம, தேவன் கொடுக்கிற நன்மைகள் மாத்திரம் எனக்கு உண்டாகும் நினைப்போனா, அதை விட நம்ம ஏமாற்றிக் கொள்கிற ஒரு காரியம் இருக்கவே முடியாது. பிரதர் சிஸ்டர், தேவன் சொன்னால் சொன்னது தாங்க. தேவன் சொன்னால் சொன்னதுதான். அவர் ஒரு நாளும் தன்னுடைய வார்த்தையில மாறவே மாட்டாரு. அவர் எதை சொன்னாரோ 100% அதை நிறைவேற்றியே தீருவார். தேவை உங்க வாழ்க்கையில தேவன் தேவனாக இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன் வசனத்து வாயில அறிக்கையிடுகிறது இருக்கு. சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறவர் அவர் தான் தெரியும். ஆனா பலிபீடத்துக்கு பதிலாக தோப்பு இருக்குது பிரதர். வெளியில பாக்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க, அவங்க தேவனை தான் நாங்க தொழுது கொள்றாங்க. தேவனுக்கு மாத்திரம் தாங்க தோப்பு அருவருப்பு தெரியும். எனக்கு தெரியல கர்த்தருக்கு யாரோட பேசுறாரோ. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், அநேகருடைய இருதயங்களிலே நாட்டப்பட்ட விக்கிரகங்களும் தோப்புகளும் இருக்கு.
கர்த்தர் அதை அருவருக்கிறார் போட்டு. ஆண்டவர் சொல்ற இரக்கமே பாராட்டாத. தோப்பு பச்சை பசேல்னு இருக்குது ஆண்டவரே, சரி இருந்துட்டு போட்டுமே, எனக்கு இந்த தோப்புகள் பெருமை தானே, இந்த தோப்புகள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, வெட்டி போடு, அதை பத்தி உனக்கு என்ன? உன்னை எந்த நிலைமையிலும் வச்சு பெருகச்சே என்னால முடியும், உன்னை எந்த இடத்துலயும் வச்சு நன்மை கொடுக்க எனக்கு முடியும். நீ என்ன மாத்திரம் நம்பீர், என்ன மாத்திரம் பிடிச்சுக்கோ. நான் உனக்கு யெகோவா ஈரையாக இருக்க விரும்புகிறேன். உன் காரியம் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். ஆனா உனக்கு எனக்கு நடுவில் மாத்திரம் ஒண்ணு இல்லாதபடிக்கு நீ பார்த்துக்க, நீ பார்த்துக்க, நீ பார்த்துக்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் எல்லா தாழ்மையோட நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்றேன், என் மனைப்பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், உண்மை. நான் நேற்று கூட ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே உங்களுக்கு எனக்கு நடுவில் எதுவுமே வந்துடக்கூடாது ஐயா, இது வரைக்கும் வராம காத்துக்கிட்டீரு, இனிமேலும் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள ஐயா. என் ஊழியம் வந்துடக்கூடாது, இந்த சபையை நான் நேசிக்கிறேன், ஆனா இது வந்துடக்கூடாது ஐயா, எனக்கு வேண்டாம். உங்களையும் என்னை விட்டு பிரிக்கிற எதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது மற்றவருடைய பார்வையில பிரம்மாண்டமாகவே தெரிஞ்சாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நல்ல ஒரு தேவன் நமக்கு எல்லாரும் கரங்களை வருது, கொஞ்சம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்க்கை அர்ப்பணிங்க, வாழ்க்கை அர்ப்பணிங்க. அவரோட நல்லா பொருந்துற நேரம். அவர் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சாருன்னா, அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்னு தெரிஞ்சாருன்னா, நீங்க நடுவில் குறுக்கிட எதற்குமே அனுமதி கொடுக்க மாட்டீங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் அவரை துதிங்க கொஞ்ச நேரம். இவ்வளவு மகா பெரிய தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த விரும்புறாரு, நம்மோடு கொஞ்சி குழாவ விரும்புகிறாரு, நம்மோட ஐக்கியம் பாராட்ட விரும்புகிறாரு, நமக்குள்ள தங்க விரும்புறாரு. எல்லாவற்றையும் தேங்க்யூ லார்ட். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை. வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே கூடி உண்டு
போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உயர்த்தி அவர் சொல்ல ஆமென். கட்டளையிட நிற்கும் என் தேவன் சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்ல சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவர் சொல்ல ஆகும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் படியே நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையானவர்களை சொல்லுகிறபடினாலே ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய யெகோவா ஈரே, நீர் எங்களுடைய யெகோவா ஈரே ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய சமூகத்திலே பார்த்து கொள்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான தோப்புகளை இன்றைக்கு அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று முன்குறித்த ஒவ்வொரு நன்மையானவர்கள் இன்றைக்கு செய்வீராக ஐயா. எங்கள் தேவன் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஆண்டவரே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அவர்களை நடத்துகிற தேவன் ஐயா. ஆபிரகாமுக்குள்ள சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக எங்களுக்கு சொந்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு என்று முன்குறித்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் செய்வீராக. சகலத்தையும் மதினதின் காலத்திலே செய்கிறவராயிற்று. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். என் தேவன் பெரியவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர் ஐயா, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர். ஆண்டவரே, அன்றைக்கு ஈசாக்கினுடைய இடத்தை நீர் எடுத்துக்கொண்டீர், ஆட்டுக்குட்டியானவர். இன்றைக்கும் எங்களுடைய இடத்தை நீர் எடுத்துக்கொண்டீர். அதனால் இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எங்களுடைய இடத்தை நீர் எடுத்துக்கொண்டபடியினால் இந்த ரட்சிப்பு எங்களுக்கு உண்டானது. ஆண்டவரே, ஈசாக்கை பலி செலுத்த சென்ற இடத்திலே ஈசாக்கு தப்புவிக்கும்படியாக கர்த்தர் நீர் அன்றைக்கு ஒரு ஆட்டை கொடுத்தீர் ஐயா. ஆட்டுக்குட்டியானவர் நீர் எங்களுக்காக பலியானீர். ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். நாங்கள் தப்புவிக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ரத்தத்திற்காக நன்றி. உடைய பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டீர். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வீர் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதற்கு சாட்சியாய் மாற்றுவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய மனதை பாதிக்கிற எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பீராக. அன்றைக்கு ஆபிரகாம் பல்வேறு விதமான உணர்வுகளோடு கூட மோரியா மலைக்கு சென்றிருக்கலாம். ஆனால் திரும்பி வரும் பொழுது யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்று சொல்லி ஆர்ப்பரித்து வந்திருப்பான். நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே ஆரவாரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் உங்கள் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும், சகல நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார்.